தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் பிரபுராம் வியாஸ் உடைய டைரக்ஷன்ல ஆக்டர் மணிகண்டன், கௌரி பிரியா போன்ற பலர் நடிச்சு வெளியாகி இருக்க படம் தான் லவ்வர். இந்த படம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சா, இல்லனா நம்மளுடைய எக்ஸ் லவ் மாதிரி சலிப்பா இருந்துச்சா அப்படின்னு பல விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஹீரோயின் ஒரு 6-7 வருஷமா ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க லவ் அப்படியே ஆப்போசிட்டா மாறதால இவங்க எப்படிலாம் சஃபர் ஆகுறாங்க, கடைசியில என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். வெற்றிமாறன் படம் மாதிரி ஆரம்பிச்சு லவ்வர்னு டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி படம் அப்படியே ஸ்லைஸா மூவ் ஆகுது. ஒரு லவ் டிராமா மூவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு எக்ஸ் மெமரிஸ், இப்ப கரண்ட் லவ் இருக்க மெமரிஸ் அப்படின்னு பல விஷயங்கள் வந்துட்டு போகும். அப்படி இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஒருத்தருக்கு இப்போ லவ் ஃபெயிலியரா இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது என்னடா நம்ம இவ்வளோ டாக்ஸிக்ல இருந்திருக்குமே, நம்ம லைஃப் மாதிரியே இருக்கே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் ஆகும். இன்னொருத்தருக்கு பார்க்கும்போது இப்போ லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஐயோ செல்லும் நம்ம இப்பெல்லாம் சண்டையே போட்டக்கூடாது அப்படின்ற மாதிரியா இருக்கும். இப்படி பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் ஒவ்வொரு அர்த்தமும் ஒரு கருத்தும் வந்து வெளியாகும். மணிகண்டன் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இந்த படம் அவருக்கு டாப்பா ஃபிளாப்பா அப்படின்னு பல விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய நடிப்பை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா இவருடைய நடிப்பு இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஆஸ் யூசுவலா இந்த படத்துலயும் வந்து ரொம்ப அழகா அவருடைய யதார்த்த நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. டைரக்ஷன் டீம் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அதை ரைட்டிங்ல இருந்து ஸ்கிரீனுக்கு ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமா யதார்த்தமா நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயங்கள்ல ஒவ்வொரு இடத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபியை பத்தி பேசணும் அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்னவோ அதை வந்து அவங்க பக்காவா டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லணுமே. மியூசிக்கை பற்றி பேசணும்னா நம்மளால் எமோஷ்னலாக அவ்வளோ இதுவாக ஃபீல் பண்ணி கனெக்ட் ஆக முடிஞ்சது. முக்கியமாக இவங்க ட்ரிப் போகிற சீனாக இருக்கட்டும், இவங்களுக்கு லவ்வில் நடக்கிற சண்டையாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே நடக்கிற லவ்வாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களில் நம்மளால் ஃபீல் பண்ணி அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரி தான் காமெடி. எனக்கு தெரிஞ்சு டைரக்ஷன் டீம் யாருமே பூமராக இல்லாமல் கொஞ்சம் யங்ஸ்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு காமெடியுமே பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் நடக்கிற யதார்த்தமான விஷயங்களை வந்து காமிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த இப்போ நம்ம லவ்வுறப்புக்கு சண்டை இப்போ போய் பார்க்கும்போது பட்டுன்னு டயர் பஞ்சர் ஆகிறதா இருக்கட்டும், லவ்ல நடக்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து ரைட்டிங்ல இருந்து ஸ்கிரீனுக்கு ரொம்ப அழகா கொண்டு வந்திருந்தாங்க. படம் பார்க்கும்போது கொஞ்சம் லென்த்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆனாலும் புதுசா எதுவுமே இல்லையேப்பா அப்படின்ற அளவுக்கு லைட்டா ஒரு ஃபீல் இருந்தது. பட் இருந்தாலும் இந்த ஜெனரேஷன்ல அவங்க எந்த அளவுக்கு பெஸ்டா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்டா சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வர 2-3 டைலாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. இந்த பவர்ஃபுல்ல கொஞ்சம் கதையிலையும் காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கதை பெட்டரா இருந்திருக்குமே அப்படின்ற அளவுக்கும் ஃபீல் பண்ண வச்சது. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு மூவி ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விக்னேஷ் விக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.